தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நேற்று நடந்த ஒரு சேட்டை பற்றி நான் சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் கூட சேட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு. அதை கேட்குறதுக்கு அந்த டவுட் என்னென்னா, நம்ம வீடியோவில் ஏன் இப்போ செலிப்ரேஷன் நாளைக்கு செலிப்ரேஷனா ஏன் செலிப்ரேஷன்றதை சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. பர்த்டேக்கு மட்டும் சொல்லியிருந்தீங்க, மற்றபடி எந்த நியூ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியா, அது என்னது கணேஷ் பிறந்தநாளா சம்திங். அது எனக்கு சரியாக தெரில. பட் அந்த ஏதோ ஒரு செலிப்ரேஷன். இதை நான் அப்படியே சொல்லக்கூடாது, பட் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஏன் இதை நான் போடல அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் இந்த வீடியோ இருக்க போகிறது கிடையாது. செலிப்ரேஷனை பற்றி இன்னைக்கு மட்டும் இருக்க போகிறது கிடையாது. அதாவது இந்த வீடியோ ஒரு தடவை போஸ்ட் பண்ணோம்னா லைஃப் லாங்காக இருக்கும். நான் இறந்ததுக்கப்புறமும் இருக்கும் இந்த வீடியோ. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி சொல்ல இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் அதை பற்றி நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஓகே, அதெல்லாம் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி கூட நான் சொல்லலை. ஓகே, அதெல்லாம் விட்டுடலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று வாட்ஸ்அப்பில் நடந்த கோளாறுனாலேயே நான் இன்றைக்கி வாட்ஸ்அப்பை பற்றினே எடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு விஷயம். என்ன அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு ஸ்டிக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்டிக்கர்ஸ் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கரில் நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது நம்மளோட இமேஜை ஸ்டிக்கரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது சிம்பிளான மெத்தட் தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்டிக்கர், அதாவது உங்களை வச்சே நீங்கள் ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களோட இமேஜஸை யூஸ் பண்ணுறத விட நம்ம இமேஜை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சேர்றவங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப் தேவை. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷாப்பிங் ஆப், அதாவது பிக்சார்ட், உதாரணத்துக்கு பிக்சார்ட் இல்லை ஸ்னாப்சீட், இந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ ஷாப்பிங் ஆப்ஸஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணணும். பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண எனக்கு தேவை இல்லை எனக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் பேக்ரவுண்டோடையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இதில் போட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கராக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபோனில் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபோனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு 2 ஆப் வேணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பிக்சார்ட் இருக்குது. நான் பிக்சார்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்னோட பிக்சார்ட்டில் நான் இது இன்னும் லாகின் பண்ணல. அதை விட்டுருங்க, அதை கண்டுக்கிறாதீங்க. இந்த ப்ளஸ் பட்டன் அமைக்கிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் புதுசாக எடிட் பண்ண போகிறவங்களும் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த 2 ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். இது வந்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண இமேஜ். இருந்தாலும் வேறு ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்ல. அதுக்காக இருங்க, இதில் கொஞ்சம் கீழே போகிறேன். இப்போ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரிம்மர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அது போன வீடியோவோடது. அது நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் க்ராப் பண்ணணும். இந்த இமேஜில் எனக்கு நிறைய இது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதை க்ராப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. க்ராப் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். சாரி, இது தப்பாக கை வந்துச்சு. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஸ்டிக்கர் அதுக்கு பக்கத்தில் கட் அவுட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கட் அவுட்னு ஆப்ஷன் கொடுத்து பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்களை மட்டும் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தனியாக எடுத்துரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தானாக எடுத்துரும். இப்போ அதுவாக லோடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது அதுவாக எடுத்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் இருக்குது அந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட்டாக இருக்காது. அது ப்ரிவ்யூ நம்ம பார்த்துக்கலாம். அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இதில் ஏதாவது நம்ம எரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே பட்டன் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு ஏதாவது ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு இது. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ சும்மா எரேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், இருங்க. அந்த ரீஸ்டோர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பேக்ரவுண்ட் ஏதாவது வேணும்னா, இல்லை இதில் கொஞ்சம் பாதி இது இருக்குது பாதி இது இல்லை அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இல்லை மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாள் லோடிங் ஆகிட்டு இருக்கும். லோடிங் முடிச்சோடனே சாரி, ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இருங்க. இப்போ ஓகே, இப்படி வந்தோடனே இது ஸ்டிக்கர். இதுதான் ஒரு ஸ்டிக்கர். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன், இருங்க. அது லோடிங் ஆகிட்டுருக்கு. ஃபாஸ்ட் லோடிங் ஆகிடு. ஓகே, இப்போ ஏன் சேவ்டுன்னு வந்துடுச்சு. நீ அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான். இது 2 ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது.
இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா வி இமோஜி. ஸோ அதை கிரியேட் முதல்ல கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணவே வேணாம். இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரி போய்க்கோங்க. கேலரியில் போயிட்டு ஆல்பம் போய்க்கோங்க. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது என்ன செய்யணும், ஆல்பம் போய்க்கோங்க. ஆல்பம் போனீங்கன்னா ரீசெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கும். ஸோ அதை நான் கிரியேட் பண்ணது 2. ஸோ இது ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டு அதாவது தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்களே இதில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுறது சிம்பிளான விஷயம், எல்லாருக்கும் தெரியணும். அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இமோஜி ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 இமோஜி எடுத்து நான் அந்த சைடு இந்த சைடு வச்சு விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமோஜி, இங்கே ஒரு இமோஜி, ஸோ அங்கிட்டு ஒரு இமோஜி, இங்கிட்டு ஒரு இமோஜி. ஐயோ பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த இமோஜியை. ஸோ அது மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாது அது உங்கள் இஷ்டம். ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண தேவை இல்லை. ஓகே, தேவையில்லாதனாலும் ஏதாவது ஆட் பண்ணல, அதனால் ஜிஜின்னு போட்டுக்கிறேன். ஜிஜி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதாவது அந்த டிக் பட்டன். ஸோ டிக் பட்டன் கொடுத்துட்டு கொஞ்சம் இது எவ்வளோ நாள் பெருசாக பண்ணுறது அந்த மாதிரி டிசைன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துலையே பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிக் நேம் வைங்க. அதாவது ஏதாவது ஒரு பேர், அதாவது அந்த ஸ்டிக்கர் இதுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அதை நேம் வச்சுடுங்க. நேம் வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் வரும். ஸோ ஆடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதுவே கேட்கும். அதில் நீங்கள் ஆடை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஆட் ஆகிடும். ஸோ சிம்பிளான மெத்தட் தான், அவங்களே கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆடு கொடுத்தா போதும், நீங்கள் தனியாக ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதிலே இந்த ஸ்டெப்பு கொடுத்துக்காமலே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த அவங்க சொன்ன ஸ்டெப்பையே நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இதிலே ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஓகேவா, எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ், இது பார்த்தீங்கன்னா இமேஜாக இப்போ இமேஜாக இருந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்டிக்கர், அதாவது அவங்க கொடுத்த ஸ்டிக்கர் கிடையாது. ஓகேவா, இது ஒரு பெஸ்ட்டான ஐடியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிக்கணும்ல. ஸோ எப்பயும் போல் நம்ம ஸ்டூடியோலேயே முடிப்போம். ஸோ வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ்லாம் என் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் கீழே கேட்டுக்கலாம். இந்த டவுட்னால தான். ஓகே, நீங்கள் அந்த வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றது தெரியும். ஓகே, பாய்.